ஹாய் மக்களே, வெல்கம் டு பாஸ் பேபி. டேர்ம் அண்ட் வெக்கேஷன், ஒரு வாரம் லீவு, வீட்டில் இருந்து போர் அடிக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மால்தீவ்ஸில் வேலை பார்க்குறது ஈஸி இல்லை, ஏன்னா ரொம்ப போர் அடிக்கும். இந்த வெக்கேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு தீவுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட. இப்போ நாங்கள் போகிற தீவு ரொம்ப விசித்திரமான ஒரு வித்தியாசமான தீவு. அது ஏன் அப்படி விசித்திரமான தீவுன்னு நீங்கள் போக போக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. சீ வேறு ரொம்ப ரஃப்பாக இருக்குது. நாங்கள் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம். இன்கேஸ் ஏதாச்சுன்னா உயிரை காப்பாற்றணும்ல. நாங்கள் வர வேண்டிய தீவு வந்துருச்சு. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த தீவு. இங்கே எங்கள் போட்டை பார்க் பண்ணுறது கூட ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு தீவு, அதாவது ஜெட்டி இல்லாத ஒரு தீவு. நாங்கள் கடலுக்கு முன்னாடி, அதாவது தீவுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தி இறங்கி நடந்து போனோம். இது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன இந்த தீவில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் வாழலை. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஆமாம், இந்த தீவில் இருந்து மக்கள் எல்லாருமே எங்கள் தீவு, நான் இருக்கிற ஹனிமாதுங்கிற தீவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இந்த தீவில் மக்கள் வாழ்ந்தாங்க. ஒரு 40 வீடுகள் பக்கத்தில் இருக்குது. ஆனால் வீடுகள்லாம் உடஞ்சி இருக்குது. ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்த இடம், இப்போ மக்கள் வாழாத இடம். பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஐலண்டுக்குள்ளே போய் எல்லாம் மொத்த ஐலண்டையும் அலசி ஆராய்ஞ்சிருவோம். இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு குட்டி தீவாக தான் தெரியுது. ஆனால் வீடெல்லாம் இன்னும் பரவாயில்லாமல் இருக்குது. ரொம்ப டேமேஜ் எல்லாம் ஆகலை. எல்லா வீடுகளுமே கோரல்ஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸ்ட்ரீட் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஸ்ட்ரீட்டு தான். இங்கே ஒரு 40 வீடு தான் இருக்குது. ஆனால் இந்த 40 வீட்டுக்குமே அந்த காலத்தில் இங்கே ஒரு ஹெல்த் சென்டரு, அதுக்கு வேலை செய்கிறது கொஞ்சம் மக்கள், ஒரு ஸ்கூலு எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு இந்த குட்டி குட்டி தீவுகளை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அங்குள்ள மக்களுக்கு எல்லா வசதியும், வீடு, காசு எல்லாம் கொடுத்து அவங்கள அந்த ஐலண்டிலேருந்து நாங்கள் இருக்கிற ஐலண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மக்கள் அப்படி மைக்ரேட்டாகவே இங்கே வந்துட்டாங்க. இதெல்லாம் கோரல்ஸில் வச்சிருக்கு வீடு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐலண்டை போய் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கு உண்மையிலே சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியலை. அவ்வளோ ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. இதில் என்னென்னா, கொசு, இந்த தீவு மொத்தம் கொசு தாங்க முடியும். நம்மளை கடித்து அப்படியே எல்லாம் சேர்ந்து கொண்டு போயிடும் போல் அந்த அளவு கொசு. ஏன்னா மக்கள் வாழாததுனால இங்கே அப்படி ஒரு இது. அது இல்லாமல் நல்ல நம்ம குளவின்னு சொல்லலாம், குளவி, கடந்த, அதெல்லாம் நிறையவே இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம நடந்து போனோம். இந்த வீடு, அந்த பாத்ரூமு, இந்த ஃபெசிலிட்டி, இந்த தனித்தனி ரூமு எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அந்த காலத்து கிணறு, இப்போவும் தண்ணி இருக்குது கொஞ்சம். எல்லாம் தென்னம்பரத்தோட வேறு எல்லாம் அப்படி இருக்குது. இந்த கிணறு தான் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா இந்த பாத்ரூமுக்கு தண்ணி வரதில்ல, அந்த மாதிரி கிணத்துலேருந்து தான் தண்ணிகள் வரும். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இது தண்ணி டேங்க்கு. இந்த தண்ணி டேங்கிலிருந்து குடி தண்ணி சப்ளை ஆகும் மொத்த ஐலண்டுக்கும். இது குட்டி ஒரு பள்ளிவாசல், மசூதி. இப்போவும் அந்த மசூதி பக்காவாக இருக்குது. பெருசாக டேமேஜ் ஆன மாதிரியே தெரில. 25 வருஷமாக மக்கள் இங்கே வாழாமல் இருந்தாலுமே இந்த மசூதி பெரிய அளவில் டேமேஜ் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதனால் அப்படியே கேமரா எடுத்துகிட்டு உள்ளே போனேன். உள்ளே போகும்போது ஆச்சரியம் என்னென்னா, இவங்களோட அந்த குரான் பேப்பர் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது ஒரு 25 வருஷமாக மக்கள் வராத தீவு மாதிரியாக இருக்குது. இதை பார்க்கும்போது இன்னும் இந்த பேப்பர்லாம் அப்படியே இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 25 வருஷமாக மழை, வெயில், தண்ணி எல்லாம் பட்டும் அது அப்படி இருக்குது. இதோட கூரை இன்னும் அப்படியே தான் இருக்குது. பெருசாக டேமேஜ் ஆகலை.
அது ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. மைக்ரேட் ஆயாச்சு. ஆ ஆ ஆர்டிஃபிஷி இப்போ எங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தைங்களோட பழைய வீடுகள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா அந்த குழந்தைங்க இப்போ இந்த ஐலண்டில் இருக்காங்க. அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வாழ்ந்த இடம் இது. பிஹைண்ட் திஸ் தான். இப்போ என்னன்னா எங்கள் தீவுலேருந்து மக்கள் கொஞ்சம் இந்த தீவை விசிட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இங்கேருந்து தேங்காய் படைக்கிறதுக்கு வேண்டி. outside. Oh, Basan is just 15. Basan born in Hanimadu. இது ஒரு ரொம்ப பெரிய வீடு மாதிரி தெரியுது. ஆனால் வீடு இன்னும் அழகாக இருக்குது. இதெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, ரூம் எல்லாம் 4-5 ரூம் இருக்குது, ஒரு பெரிய ஹால் இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த வீடு. இது ஏதோ ரீசெண்டாக வேலை செஞ்சது மாதிரியே இருக்குது. ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலைகள் இதெல்லாம். இதில் ஆச்சரியம் என்னென்னா இங்கே கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தேன். நான் அந்த ஃபர்னிச்சர்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குது. என்ன டவுட்டுன்னா இது இப்போ யாராச்சும் கொண்டு வந்து போட்டாங்களா இல்லை அப்போ வந்து இவங்க விட்டுட்டு போன ஃபர்னிச்சர்ஸான ஒரு டவுட். ஏன்னா 25 வருஷம் ஆச்சு. ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தா அப்படியே தான் இருக்குது, டேமேஜ் ஆகலை. இது இப்போ யாராச்சும் கொண்டு போய் போட்டாங்கன்னு கூட டவுட்டு. அப்படியே சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு பக்கம் பீச்சில் இருந்து அடுத்த பக்கம் வந்துட்டோம். ஒரு பக்கத்தில் போட்டை விட்டுட்டு இப்போ அடுத்த எண்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. இந்த எண்டு தான் பீச்சு. இப்போ நல்லா பசி சுற்றுனதில். அதனால் சரி இங்கேயே ஒரு செட்டப்பை போட்டு நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். சாப்பாடுனா சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடு கொண்டு வந்தோம். நம்ம ஊர்லெல்லாம் டூர் போகும்போது நம்ம பேக் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? வாழை இலையை வாட்டி அதில் சோறை வச்சு முட்டையை வச்சு மீனை வச்சு அந்த செட்டப் எப்படி சம்மந்தி துவையல் எல்லாம் அரைச்சி வச்சு செம்மையாக இன்றைக்கு ஒரு புடி அப்படிங்கிறது மாதிரி நல்ல பொரித்த சாள மீனை வச்சு வயர் நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே கடலில் குதித்து நல்லா என்ஜாய் பண்ணலான்னு உள்ளே போய் நல்லா நீந்தி எடுத்து வெளியே வந்தோம். இது உண்மையிலே ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம். எங்களுக்கு ஒரு நாள் போனதே தெரியலை. சரி வீட்டுக்கு போகணும் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு திரும்ப வந்தால் நாங்கள் போட்டு விட்டது ஒரு இடம், போட்டு இப்போ நிற்கிறது இன்னொரு இடம். ரொம்ப தூரமாக போயிடுச்சு போட்டு. இப்போ நாங்கள் இங்கேருந்து நடந்து போனோம், ஆனால் நாங்கள் ஆல்மோஸ்ட் முங்கிடுவோம். ஏன்னா அது ஜெட்டி இல்லாததுனால இது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ வந்து எங்கள் கூட வந்த போட்டோட கேப்டன் வந்து போட்டை இழுத்து கொண்டு கொஞ்சம் கரைக்கு வருவார். நாங்கள் அப்புறம் மெதுவாக நடந்து உள்ளே போய் ஏறணும். இதுதான் வழி. திரும்ப வரும்போதும் ரொம்ப ரஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த ஐலண்டை சுற்றி பார்த்து அந்த ஒரு ஃபீல்லே அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஏதோ சென்டினல் தீவுக்கு இல்லைன்னா அமேசான் காட்டுக்கு போன அந்த ஒரு ஃபீலு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள் ஐலண்டோட ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், புதிய பில்டிங் அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ மால்தீவ்ஸ்லேருந்து எடுத்து நான் அடுத்தது உங்களுக்காக போடுறேன். எந்த மாதிரி வீடியோ படம் நல்லாயிருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, see you. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? டாட்டா, பை பை, see you.